எங்களுக்கு ஒரே இலக்கு தான், அது ஈரோடு கிழக்கு வெல்வதே நம் இலக்கு. எடப்பாடி பழனிசாமி பொங்கலுக்கு 1200 விட்டாரு. இவர் எதிர்கட்சியா இருக்கும்போது 10 5000 கொடுக்கணும். கடைசி இவர் வந்தவன 1000 ரூபாய்ங்க. இவர் அதெல்லாம் 10 நீங்க 5000 கொடுக்கணும். அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது முடியட்டும் விடியட்டும் முடியட்டும் விடியட்டும் நாங்களும் அதே சொல்றோம், உங்களுக்கு முடியட்டும், ஈரோடு கிழக்குல எங்களுக்கு விடியட்டும். கேரளால அதிமுக போய் 2 தொகுதியில போட்டிடுச்சு. இங்க இருக்கிற பழக்கத்துல அங்க போய் காசு கொடுத்தாங்க, கட்ட விளக்குமாறு எடுத்து அடிச்சு கட்டிட்டாங்க. வென்று விடுவார்கள். ஆனால் எதற்காக இந்த காங்கிரசார் ஓட்டுக்கு 2 ரூபாய் கொடுக்கிறார்கள்? 7 மலை தாண்டி 7 கடல் தாண்டி 7 மலையான எதற்கு துணை கலைக்க வேண்டும்? அதை கொண்டாந்து படத்துல அடிச்சு சத்தியம் வாங்குறது 7 மலை படத்துல. அதை சொல்றாரு அவர். என்னிடத்தில் கேட்பார்கள், தொடர்ச்சியாக நீங்க தனிச்சு நிக்கிறீங்களே, தோற்கும் போது உங்களுக்கு ஒரு சோர்வு வரலையா அப்படின்னு. நாங்க எங்க தோற்கிறோம்? தொடர்ந்து என் மக்கள் தான் தோற்று கொண்டிருக்கிறாங்க. அதிமுக தேர்தலில் வெற்றி வருது, திமுக தேர்தலில் வெற்றி வருது, மக்கள் தொடர்ந்து தோற்று கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஏன் இந்த அரசியல் கட்சிகளோடு இணைவதில்லை என்றால், ஒரு மாற்றம் வேண்டும் என்கிற சிந்தனை எல்லோருக்குள்ளும் உண்டு, எல்லார்கிட்ட இருக்கு. ஆனால் அந்த மாற்றம் யாரிடத்திலிருந்து, எங்கிருந்து, எப்படி கேள்வி இருக்கு. ஆனால் காந்தியடிகள் இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாற்றத்திற்கு மாறுதலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த மாற்றத்தை உங்களிலிருந்து தொடங்குங்கள். எனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாத நான் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. ஆனால் மாற்றம் என்று பேசி வருகிற ஒவ்வொரு அரசியல் தலைமையும் எந்த கட்சி ஆட்சியில் இருந்து மாற்றம் தேவைப்படுகிறதோ அந்த கட்சிகளுடைய கூட்டணி வைப்பதால் அது மாற்றமாக இல்லாமல் பெருத்த ஏமாற்றமாக ஆகிவிடுகிறது. அந்த வரலாற்று தவறை அரசியல் கட்சிகளின் வாரிசுகள், அவர்களை பார்த்து அரசியல் செய்ய வந்த தலைவர்கள் செய்யலாம். ஆனால் ஒப்பற்ற பெருவீரன் புரட்சியாளன் பிரபாகரனின் பிள்ளைகள் செய்யக்கூடாது. அலை கரும்பாறையை கரைத்து விடுகிறது. அதன் வலிமையால் அல்ல என் உடன் பிறந்தார்களே, விடா முயற்சியால். எங்களுடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார் அவர்கள், முயற்சியும் கூட விதைதான், முளைத்தால் மரம், இல்லையேல் மண்ணுக்கு உரம் என்கிறார். தொடர்ந்து நாங்கள் முயற்சிப்போம், எதுவரை? வெல்லும் வரை. அப்துல் கலாம் சொல்றாங்கல்ல, நீ முயற்சி செய், எதுவரை? உன் இலக்கை அடையும் வரை போராடு, முயற்சி செய். எங்களுக்கு ஒரே இலக்கு தான், அது ஈரோடு கிழக்கு வெல்வதே நம் இலக்கு. எங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை, தத்துவத்துல, பாதையில, பயணத்துல எந்த குழப்பமும் இல்லை. நாங்களே முடிவெடுப்போம். போட்டி போடுறோம், யாரை நிறுத்துறோம்? பெண் வேட்பாளர் நிறுத்துறோம், யாருன்னு நாங்களே முடிவெடுக்கிறோம். மற்றவங்க மாதிரி சீட்டு குலுக்கி போட்டு கிளி ஒரு நல்ல சீட்டாயிடு, அதெல்லாம் நாங்கள் செய்யறது இல்லை. இந்த ஒரு தொகுதியை வென்று என்ன செய்வாய் சீமானம்? புரட்சி என்பது எப்போதும் என் உடன் பிறந்தார்களே ஒரு புள்ளியிலிருந்து தான் தொடங்கியிருக்கு. ஒரு சிறிய தீக்குச்சி தான், ஒரு வண்டி நிறைய குப்பை, அதை கொளுத்துவதற்கு யாரும் வண்டி நிறைய நெருப்பை எடுத்துக்கொண்டு செல்வதில்லை. ஒரே ஒரு தீக்குச்சி தான். நம்முடைய கவிப்பேரரசு வைரமுத்தவர்கள் என்ன பெரிய ஆலமரம், ஒரு விதையில் தானே தொடங்கிச்சு. என்ன பெரிய கடல் சமுத்திரம், ஒரு துளியில் தானே தொடங்கிச்சு. என்ன பெரிய காவியம், ஒரு எழுத்தில் தானே தொடங்குச்சுங்கிறது. அப்படி ஒரு மாற்றத்திற்கான தொடக்கத்தை இந்த ஈரோடு கிழக்கு மண்ணிலிருந்து உருவாக்குங்கள்.
மானமிக்க இனி இன சொந்தங்களே, தமிழனின் அறம் தலையாய இரண்டு என்று சொல்வது, ஒன்று வேளாண்மை, இன்னொன்று நெசவு. இந்த இரண்டையும் செய்கிற பெருங்குடி மக்கள் நிறைந்து வாழக்கூடிய இடம் இது. எங்க ஐயா கிருஷ்ணகுமார் அவர்கள் குறிப்பிட்டது போல, வேளாண்மை நம் வயிறை வளர்க்கும், உயிரை வளர்க்கும். ஆனால் நெசவு நம் மானத்தை காக்கும். மானம், வீரம், அறம், இது மூன்றும் உயிரென்று வாழ்ந்த இனத்தின் மக்கள் நாம். அறம் அறம் என்றுதான் தமிழ் இலக்கியம், தமிழ் மொழி எல்லாம் பாடியிருந்தது. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் குற்றாகம் என்பது. பாருங்க, தவறான ஒரு நீதியை சொல்லிடுறாங்க நம்ம பாட்டேன் பாண்டிய நெடுஞ்செழிய. தாழ்ந்த குடையோன், தளர்ந்த செங்கோலன், பொன்சை கொல்லன் தன் சொல் கேட்டு, யானோ யானோ அரசன், யானே கல்வன். அவன் சொன்ன பேச்ச கேட்டு திருடன் நினைச்சு கொண்டு விட்டாங்களே. மண்புலம் காக்கும் தென்புல காவல் என் முதல் பிழைத்தது, பிழையாய் போனது கெடுக என் ஆயுள் தான் சொல்லிட்டு செத்துட்டான். நீதி தவறிவிட்டதால் உயிரையே மாய்த்து கொண்ட முன்னவர்களின் வாரிசுகள், மானத்திற்காக போரிட்டு மாண்ட மறவர் கூட்டத்தில் வந்த கூட்டத்தின் பிள்ளைகள் நான். சும்மா இன்னைக்கு மானம் கட்டு 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும், அதுக்கும் பொங்கல்லாம் வந்தா ஒரு வழி வரும் பாருங்க நமக்கு. ஐயோ ஏண்டா இந்த பொங்கல் வருதுன்னு. 5000 கொடுக்குறேன், நீங்களா 1000 தான் கொடுக்குறீங்கப்பா. என்ன அரைக்குள்ள சக்கரை தானா? அந்த சக்கரை ஏப்பியா? போன தடவை சக்கரை வாங்கி கொடுத்துட்டு அதுல புழு பூச்சி வண்டு, அது ஏங்க இப்படி உருகி ஓடுது அப்படின்னு. எப்படியும் சச்சியில ஓட்டு உருக்கத்தானே செய்வீங்க, அதை நாங்களே உருகி தந்துடுறோம். காலக்கோடு ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, நம்மள தன்மானம் இல்லாத ஒரு கூட்டமா மாத்திட்டு. இந்த நிலை மாறணும். என்னை கேட்டாங்க பத்திரிகையாளர்கள், என்ன பிரச்சனை என்னை முன் வச்சு தேர்தலை சந்திப்பீங்கன்னு. 1 2 எல்லாமே பிரச்சனை. இந்த பிரச்சனையை தந்தது யாரு? இவங்கதான். அப்ப இவங்களை ஒழிக்கிறது தான் ஒரே தீர்வு. ஊழல் இருக்கா? இருக்கு. லஞ்சம் இருக்கா? இருக்கு. கொலை இருக்கா? இருக்கு. வன்புணர்வு கொலை இருக்கா? இருக்கு. திருட்டு இருக்கா? இருக்கு. வள கொள்ளை இருக்கா? இருக்கு. செவிலியர் போராட்டமா? ஆமா போராட்டம். வேற ஆசிரியர் பெருமக்கள் போராட்டமா? ஆமா போராட்டம். பணி நிரந்தரம் இல்லையா? ஆமா இல்ல. ஓய்வூதியம் கிடைக்கலையா? ஆமா கிடைக்கல. முதியோருக்கு ஊக்கத்தொகை இல்லையா? ஆமா இல்ல. எண்ணற்ற பிரச்சனை. இந்த பிரச்சனையை தந்தது யாரு? இந்த புதா மக்கள் தான், இந்த பெருமக்கள் தான். ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒண்ணு, எதிர்கட்சியா இருக்கும்போது ஒண்ணு. என்கிட்ட கேக்குறாங்க, அவர் எதிர்கட்சியா இருக்கும்போது இந்த செவிலியருக்கெல்லாம் நிரந்தர பணி தர்றேன் நாங்களே, இப்ப தரலையே அப்படின்னு. அது வேற வாய். என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி அது வேற வாய். நாங்கள் வந்தால் குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம். வந்தபோது ஏன் கொடுக்கல அப்படிலாம் என்ன வாய் மூடிட்டு படுப்போம். இவர்கள் மின் கட்டணத்தை உயர்த்தினது, சொத்து வரியை உயர்த்தினது, கேட்டா வேற வழி இல்லாம ஏத்துறாங்க. எங்க ஐயா கிருஷ்ணகுமார் ஐயா சொல்ற மாதிரி மிக்சி கொடுக்குறோம், கிரைண்டர் கொடுக்குறோம், மின் விசிறி கொடுக்குறோம், எல்லாம் சரி. அதை இயக்குறதுக்கு மின்சாரம் கொடுக்குறீங்களா? இல்ல. எங்களுக்கு ஒரு மிக்சி கொடுக்குறீங்க, சரி. எங்க அக்கா எங்க அம்மாவுக்கு சின்னம்மா பெரியம்மா கொடுக்குறீங்க, அது 6 மாசம் ஓடும், அப்புறம் பழுதாயிடும். அடுத்த தேர்தல் எப்ப வரும் அது வரைக்கும் நாங்க மாவு அரைக்காமலே இருக்கணும். ஏன்னா மறுபடியும் மிக்சி எப்ப வந்து தர்றது? இது ஒரு கொடுமை, இது ஒரு கொடுமை. இந்த முறையை எல்லாம் மாற்ற வேண்டும் என்பதற்கு ஒரு லட்சிய உறுதியோடு தான் உங்கள் பிள்ளைகள் இந்த தேர்தலை எதிர்கொள்ளும். இதை மாற்றணும். மாண்புமிக்க ஜனநாயகத்தை கேடுகட்ட பணநாயகமாக மாற்றி நிறுத்தியவர்கள் இவர்கள்.
நம்மை போல இப்படி கூட்டத்தை போட்டு அவங்க பேச போறதே இல்லை. ஏன்னா பேசுறதுக்கு எதுவும் இல்லை. பேசுறதுக்கு எதுவும் இல்லை. நாங்கள் கொடுத்த வாக்குறுதியில் 90 விழுக்காட்டை நிறைவேற்றி விட்டோம். 90 வேணாம், 9 சொல்லுங்க நிறைவேற்றினத. ஐயா சொன்னாங்க பாருங்க, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் பத்திரிகையாளரை சந்திக்கிறது இல்லை. அதுபோல 10 வருஷம் முடிக்க போறாரு ஐயா மோடி, அவரும் சந்திக்கிறது இல்லை. ஏன்? கேள்வி கேட்பாங்க, பதில் இல்லை. நம்ம கிட்ட கேள்வி கேட்பாங்க, நம்ம திருப்பி அவங்க கிட்ட கேள்வி கேட்பாங்க, அவங்க கிட்ட பதில் இல்லை. ஏனென்றால் நல்ல ஆட்சியை நீங்க கொடுக்கும் போது, நீங்க சொன்ன திட்டங்களை நிறைவேற்றும் போது ஊடகவியலாளர் கேட்கறதுக்கு உங்களுக்கு பதில் இருக்கும், சொல்றதுக்கு. நீங்க இதை நிறைவேற்றல. இத்தனை வருஷம், இத்தனை ஆண்டுகள், இவ்வளவு தொகுதிகளில் வென்று நீங்க செய்யாத ஈரோட்டு கிழக்கில் வென்று மட்டும் என்ன செஞ்சிட போறீங்க? என்ன செஞ்சிட போறீங்க? தம்பி திருமகனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு தெரியாது இந்த செய்தியை நான் சொல்றேன். முதல்ல நம்ம கட்சியில தான் சேர்றதுக்கு வந்தான். அது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அப்புறம் அவர் ஐயா என்ன சொன்னாருன்னு தெரியல. சரி என்ற கேட்டான், சரி நீ அங்கேயே இருந்துட்டேன். அவன் இறந்ததுல எனக்கு ரொம்ப மன துயரம். நான் ஐயாட்ட துயரம் கேட்டேன், பகிர்ந்துக்கிட்டேன். ஆனால் 1.5 ஆண்டுக்கு மேல என் தம்பி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் திருமகன். ஏதாவது சட்டமன்றத்தில் மக்களின் பிரச்சனையை பேசுனதை நீங்க பத்தியில? ஐயா போனாலும் பேச மாட்டாரு. அப்ப என்ன பண்ணணும்? மக்களின் பிரச்சனையை துணிந்து தெளிந்து பேசக்கூடிய ஒருத்தரை அனுப்பணும் நீங்க. அதான் முக்கியம். ஐயா எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக இல்லையே, வேலை செய்யலையே. உண்மையிலே எதிர்கட்சி தலைவராக இயங்குறது நாங்க, நாம் தமிழர் கட்சி. மக்களின் பிரச்சனைக்கு மக்களோடு நின்று போராடுவது நாங்கள். அது நீங்க ஆழ்ந்து கவனிக்கணும். இந்த காங்கிரஸ் கட்சிக்கு ஏன் நம்ம வாக்களிக்கணும்? எதுக்காக வாக்களிக்கணும்? முதல்ல அந்த கட்சி எதுக்கு இந்த நாட்டுக்கு? இந்த பாரதிய ஜனதா தான் எதுக்கு? நீ எங்கே இரு, என் நிலத்துக்கு எதுக்கு? என் நிலத்திற்கு எதற்காக இந்த கட்சிகள்? என் மொழிக்கு நிற்பியா? என்னோட கச்சத்தீவு மீட்க நீ போராடுவியா? கச்சத்தீவு மீட்பு இருப்பியா? அணுவுல எதிர்த்து போராடுவியா? ஸ்டெர்லைட்டை எதிர்த்து போராடுவியா? வளக்கொள்ளையை மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன், பயோகேஸ் என்று என் பூமி தாயின் ஈரக்கொலையை அறுத்து கொண்டு போவதை தடுக்க போராடுவியா? எதுக்கு? காவிரி நதிநீர் உரிமைக்கு நிக்குமா அந்த கட்சி? காங்கிரஸ் தான் நிக்குமா? பாரதிய ஜனதா நிக்குமா? நாங்க இந்திய கட்சி, பெரிய கட்சி. என்ன கட்சி? கர்நாடகா என்று வந்துவிட்டால் பாரதிய ஜனதா அந்த மாநிலத்தின் கட்சி. கர்நாடகா என்று வந்துவிட்டால் காங்கிரஸ் அந்த மாநிலத்தின் கட்சி. அந்த மாநில மக்களின் உரிமையை தான் பேசும். இங்க காவிரியில் இவங்க நிலைப்பாடு என்ன? முல்லை பெரியாற்றில் தான் இந்த கட்சிகளின் நிலைப்பாடு என்ன? என்ன நிலைப்பாடு இருக்குது? எதற்காக இவர்கள் சொல்லுங்க? இவ்வளவு வரி, இந்த வரி விதிப்புக்கு ஏதாவது வருத்தப்பட்டது உண்டா? அத்தியாவசிய பொருளான அரிசிக்கு வரி, பாலுக்கு வரி, எல்லாத்துக்கும் வரி. ஒரு கேள்வி கேளுங்க. நிதிநிலை அறிக்கையில் இந்திய ஒன்றிய அரசினுடைய நிதியமைச்சர் மாண்புமிகு அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாடெங்கிலும் இந்த ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரியால் இவ்வளவு வருவாய் பெருக்கம் வந்திருக்கிறது என்று சொல்வார்களா? சொல்லியிருக்கிறார்களா? அந்த பணத்தை கொண்டு மக்களுக்கு இப்படி நலத்திட்டங்களை திரும்பி நாங்கள் வழங்குகிறோம் ஏதாவது இருக்கா? அறிவார்ந்த பெருமக்கள் சிந்திக்கணும். இந்திய பாராளுமன்றத்திற்குள்ளே நிதியமைச்சர் அவர்கள் படிக்கிறார்கள், தூய காற்றுக்கு 4100 கோடி ஒதுக்கினார். காட்டையெல்லாம் வெட்டி விட்டு ரோட்டை போட்டு விட்டு தூய காற்றுக்கு 4100 ஒதுக்கின பெருமக்கள் இவர்கள்தான். இவர்கள்தான். இந்த ஜிஎஸ்டியை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். இந்த நீட்டை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். இந்த என்ஐஏ கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். என்ஆர்சி, சிஏஏ எல்லாவற்றையும் கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ்.
காங்கிரஸ். அவர்கள் பெற்று பேரை வைத்தார்கள், ஐயா மோடியா வளர்க்கிறார், அவ்வளவுதான். அவர்களால் பெரும்பான்மை இல்லாத அதை நிறைவேற்ற முடியவில்லை. இவர் பெரும்பான்மையோட வந்து கொண்டுதான் அவ்வளவு நிறைவேற்றிட்டார், அவ்வளவுதான் அவ்வளவுதான். குடியுரிமை சான்றிதழ் கேட்கிறார்கள். இத்தனை ஆண்டுகள் கழித்து 75 ஆண்டுகள் விடுதலை பெற்ற இந்தியாவில் இப்ப வந்து நீ இந்திய குடிமகனா இல்லையான்னு இப்ப வந்து சந்தேகம் வருது. இந்த ஆதார் தான் பெரிய அட்டைங்க, அது இல்லையா இப்ப குடியுரிமை சான்றிதழ். அது அப்பா அம்மா பிறப்பு சான்றிதழ் வைக்கணுமா? 1969 அப்புறம் தான் பிறப்பு இறப்பு பதிவு செய்யற முறையே வருது. இப்ப எனக்கு பிறப்பு சான்றிதழ் இருக்குது, எங்க அம்மாவுக்கு இல்ல, எங்க அப்பாவுக்கு இல்ல. எங்க அம்மா அப்பா பிறப்பு சான்றிதழோடு சமர்ப்பிச்சாத்தான், இல்லைன்னா நான் குடியுரிமை அற்றவன் ஆயிருவேன். அது மோடி அமித்ஷாவுக்கு அதே நிலைமைதான், அதே நிலைமைதான். அவங்க மகுவாமைத்திரான்னு ஒரு அம்மா இருக்காங்க, மம்தா பானர்ஜி அம்மாவுடைய பாராளுமன்ற உறுப்பினர். அவங்க கேக்குறாங்க, நீங்க எம்ஏ படிச்சிருந்தீங்களா, அந்த படிப்பு சான்றிதழை காட்டுங்க, மக்கள்கிட்ட குடியுரிமை சான்றிதழை அப்புறம் கேட்கலான்றாங்க. பதில் இல்ல. பிரதமர் நிதி என்று வாங்கினாங்க கொரோனாப்ப, பிரதமர் நிதி. அந்த அம்மா கேக்குது, இங்க பாருங்க, அவரை தான் கேக்குது, மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு. இவர் இந்த பாருங்க, இந்த பக்கம் பேசுனா திரும்பணும்ல, திரும்பவே இல்லையே, காணொலி இருக்கு. நீங்க உங்கள் நிதியாக எவ்வளவு பணத்தை வாங்கினீர்கள், எவ்வளவு 1000 கோடி, அதில் என்ன வாங்கினீர்கள்? வெண்டிலேட்டர் வாங்கினேங்கிறாங்க, அந்த சிலிண்டர். அதை எந்தெந்த மருத்துவமனைக்கு எவ்வளவு அனுப்பினீர்கள்? பதிலே கிடையாது. ஏன்னா இருந்தா தானே. மன்மோகன் சிங் ஒரு தடவை சொன்னாரு, என்னை விட மோடி நல்ல வியாபாரியா இருக்காரு. அவர் சொன்னார், உண்மையை சொல்லிட்டாரு. நான் ஒரு சுமாரான வியாபாரம் தான் பண்ணேன், அவர் நல்லா வேற பேசுறாரு, அதனால கூவி நல்லா விற்கிறாரு அப்படின்னு. நீங்க கூடி இருக்கிற என் இன சொந்தங்கள், என்னிலும் இல்லை என் தம்பி தங்கைகள் சொல்லு, உன் நாட்டுக்கென்று ஒரு சொத்து, ஒரு பொது நிறுவனம் ஒன்னு சொல்லு, இது என்னது, என் நாட்டுது சொல்லுவாங்க. ஒன்னு இல்ல. அதானி துறைமுகம், அதானி வானூர்தி நிலையம், அதானி ஃபார்மிங், அதானி வேளாண் பண்ண, எல்லாம் அதானி. நான் என்ன சொல்றேன், இந்தியா அதை எடுத்துருவோம், அதானி நாடு. தேர்தலை நிப்பாட்டிடுங்க, இதுக்குள்ள ஒரே நாடு ஒரே சரிய விடப்பா. நான் என்ன சொல்றேன், ஒப்பந்தம் போடுவோம். இந்தியா இப்போது ஏலத்திற்கு எத்தனை லட்சம் கடன் வச்சிருக்க, அத தொகையா வை. எத்தனை லட்சம் கோடி கடன்? 100 லட்சம் கோடி கடன், 100 லட்சம் கோடி. அப்ப ஏலதாரர் மதிப்பு 100 லட்சம் கோடி. கேட்கறது யாரு? அதானியா? அதிக விலை கொடுக்கிறவன் ஒரு 5 வருஷம் கொடு, அடுத்து ஒரு ஏலத்தை போடு, அம்பானி வருவார், அவர்கிட்ட ஒரு 5 வருஷம் கொடு, எங்களை விடு. என்னத்துக்கு நீ 90 லட்சம் கோடியை செலவழிச்சுக்கிட்டே, நீ லட்சக்கணக்கான கோடியை செலவழிச்சுக்கிட்டு நாங்களே பிச்சைக்காரங்களா இருக்கேன். இதுல தேர்தல் நாங்களும் நம்பிக்கையோட வரிசையில நின்று ஓட்ட போட்டு என்னது இது கொடுமை. எல்லாத்தையும் வித்தாச்சு. நான் சொன்ன நீங்க கேட்கல. இந்தியா இப்போது விற்பனைக்கு காசு இருக்கிறேன், சட்டுப்பட்டு வாங்கிட்டு கல்லா கட்டிட்டு போ, அதான் நடக்க போகுது. இப்ப நமக்கு இந்த 1 கிரவுண்ட் இடம் இருந்துச்சு தமிழ்நாடுன்னு, அதையும் முடிச்சிட போறேன். முன்னாடி இந்திய கொண்டாந்தாங்க, இந்திக்கு இங்கே ஆதிக்கமா, எல்லோரும் வாருங்கள் நாட்டினிலே, செந்தமிழுக்கு ஒரு தீங்கு வந்த பின்னும் இந்த தேகம் இருந்த ஒரு லாபம் உண்டோ என்று புரட்சி பாவலர் முழங்கினாரு. சண்டை போட்டன், தீ குடிச்சன், செத்தம். மொழிப்போர் புரட்சி வெடிச்சது. கொஞ்சம் தயங்கி நின்னா, யாரு இந்தியை திணித்தார்களோ அவர்களோட அற்ப தேர்தல் வெற்றிக்காக கூட்டணி வைத்தார்கள் இவர்கள். எந்த தடையுமின்றி இந்தி வந்துச்சு. இப்ப இந்திக்காரன் வந்துட்டான். இந்திய திணிச்சா சீமாங்கத்துவான், இந்திக்காரனை திணிச்சா என்ன பண்ணுவான்? ஒன்னும் இல்ல. கடையில போய் அவன்கிட்ட பானி கராக ஜல்தி கரோ, இவன் நம்மால் ஏற்கனவே பாதிக்கு மேல இங்கிலீஷ் கலந்துட்டு தெரியுறான், தங்கிலீஷ் வச்சுட்டு இருக்கிறான். இந்த கடத்தெல்லாம் ஒண்ணு ஆல்வினி ஆடியோ லைட்ஸ், கல்யாணி ஸ்டோரு பாரு. எழுத்துப்புற தமிழ்ல இருக்க, உச்சரிப்பு இங்கிலீஷ, இதான் தங்கிலீஷ.
இதுக்காவது ஒரு வாக்கு செலுத்தி என்னை வெல்ல விட்டு தயவு செய்து. தமிழும் இருக்காது, தமிழ்நாடும் இருக்காது, ஒண்ணு இருக்காது. நீ இருக்க மாட்ட, நீ எனக்கு போடுவ, போடுறீங்க இல்லைன்னா வட இந்தியா உடனே போடுவான், அப்புறம் என்ன தேடுவேன். இவர்களால எல்லாம் சரி செய்ய முடியாது ராஜா. என்னை மாதிரி ராமநாதத்துக்கு காட்டானால்தான் சரி செய்ய முடியும், பிரபாகரன் பிள்ளையாலதான் சரி செய்ய முடியும். ஏன் கேக்குற, எங்கன்னா பார்த்தாலும் நின்னுகிட்டு காதுகிட்ட போல போலோ அப்படின்னு ஏதா பேசிட்டான். ஐயோ எங்க போய் நிக்க போகுதுன்னு தெரியல. எனக்கு ஒரே ஒரு நடுக்கம் தான், ஈழத்தில் நடந்தது என் நிலத்தில் என் இனத்திற்கு நடந்து விடும். நான் சொன்னா நடக்கும், சொன்னதெல்லாம் நடக்குது, நடக்கும். கவனமா இரு, எச்சரிக்கையா இரு. அதுக்கு என்ன பண்றது? போட்டு அண்ணனுக்கு போட்டு. அங்கிருந்து இப்படி வருது இல்ல ட்ரெயின், தொடர் வண்டி அங்கிருந்து இப்படி வருது இல்ல, இங்கிருந்து அப்படி போகும். அவனுக்கு வாக்குரிமை கொடுத்து வச்சிருக்கானா, ராவா எடுத்துருவேன். எதை வேண்டா என்ன 40,000 பேருக்கு எடுக்கலையா? ஓகி புயல்ல இறந்து போனார்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம மக்கள், மீனவர்கள். அவ்வளவு பேரும் பிஜேபிக்கு எதிராக வாக்கு செலுத்திடுவாங்க. 40,000 பேருக்கு ஒரே நாள வாக்கு தூக்கிட்டாங்க. என்னால முடியாதா? எங்கெங்க இருக்கான்னு கேட்டா கணக்கடா, தூக்கி தூக்குறாங்க. வந்து ஓட்டு நையே இங்க நையே போடா 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 அங்கிட்டு போடா. ஆமா, இவர்கள் எல்லாம் யார் என்று பாருங்க. மறுபடியும் மான தமிழ் மக்கள், நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டு வாக்கு செலுத்துறீங்க. நம் இனத்தை கொன்றவர்கள் கண்ணு முன்னாடி கொன்னு குவிச்சது காங்கிரஸ், கூட நின்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம். அப்படியே மறந்து கடந்து போ என்று போய் ஊற முடிஞ்சு வச்சு. உண்மையிலே தன்மானமும் இனமானமும் மிக்க ஒரு இனம் தானா? இனச்சாவை கண்ணு முன்னாடி பார்த்து கதறி அழுத கூட்டம் தானா அது? பாருங்க, பாரதிய ஜனதா ஒரு 2G அலைக்கற்றைக்கு அந்த பிரச்சனைக்கு 1 மாத காலம் பாராளுமன்றத்தை முடக்குச்சு. அப்படியே பக்கத்துல ஒரு தீவில் ஒரு இனம் கொன்றொழிக்கப்படுகிறது. நாங்கள் யார்? இந்திய பெருநில முறைக்கும் பரவி வாழ்ந்த பெருங்குடி மக்கள். இமயத்தில் கொடியை நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சாரலாதன் என்றால் ஊரா நாட்டில் ஓடி நட்டிருக்க முடியாது. நாம் பேசலாம், இனப்பட்டுல பேசுறேன்னு நினைக்கலாம். இந்திய அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்தார் அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர். இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள். இந்த நாட்டை எந்நாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள இந்தியாவில் ஒரே ஒரு இனத்திற்குத்தான் உரிமை உண்டு, அது தமிழர்களுக்கு என்று சொல்றார். இப்ப நம்மால பேசுறாரு மகாகவி பாரதியார். அவன் சின்ன வயசுல ஏன் சத்தான் இப்பதான் புரியுது. பாரதி ஐயோ யாரோ எழுதி கொடுத்துறாங்க. அங்க இப்படி வலையில எழுத்து ஓடிக்கிட்டு இருக்கு, டெலிகிராமிட்டு இப்படி ஓடுது. வரப்புயரா நீர் உயரும், நீர் உயரா நெல். ஐயோ ஐயா, எங்களுக்கு ஒன்னும் உயரலையா, ஒன்னும் உயரல சாமி. அவரு திடீர்னு இப்ப தமிழ் மேல அவருக்கு அதிக பற்று. நம்மளுக்கு தான் மொழி சிதைந்து அழிந்தால் இனம் சிதைந்து அழிந்து விடும். இது புதிய கண்டுபிடிப்பா இருக்கு. ஐயா சிதைச்சு அழிக்கிறது நீங்க தான். நம்ம சென்னை, நம்ம தமிழ்ல இருக்கோம், சென்னை இங்கிலீஷ்ல இருக்கோம். நம்ம சதுரங்க விளையாட்டுல கிடையாது, நம்ம செஸ். நம்ம பள்ளி கட்டமைப்புலாம் கிடையாது, நம்ம ஸ்கூல் பவுண்டேஷன். எப்படி தமிழை வளர்க்குறீங்க ஐயா? அவர் திடீர்னு தமிழ் மேல, இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம். தமிழ் அவ்வளவு பழமையான மொழி, உலக மொழிகளில் தொன்மையான மொழி, எங்களுக்கு பெருமை. ஐயா மோடி ஏமாந்திராத, கோழிக்கு இற போட்ட கதையாயிடும்.
கோழிக்கு அவன் மொழியிலே பேசுவாங்க. நம்ம ஆளு நல்லா நம்ம பாஷை நம்ம மொழியை பேசுறான் நம்ம ஆள் நினைக்கான். கொஞ்ச நேரத்தில் சட்டியில கொதிக்கும். அந்த கதையாயிரம் உன்னைய வறுக்க போறாங்கன்னு அர்த்தம். அதனால நம்பிராத. நம்ம இறைவன் முருகன், நம் கோயில். அதுல பழனியில நம்ம முருகனுக்கு தமிழ்ல குடமுழுக்கு நடத்த இவர்களால் முடியல. உங்கள் பிள்ளை என்னை வெள்ள வச்சு அதிகாரத்தை கொடுத்துருங்கன்னா தமிழ்ல குடமுழுக்கு இல்லைன்னா சொல்லிட்டு போயிடுவானா? தமிழ்ல தான் குடமுழுக்கு. எத்தனை ஓதுவார்கள், எல்லாத்தையும் விட்டாச்சு. ஒரு ரெண்டு பிரச்சனை இல்லை. என் உடன் பிறந்தார்களே, வேளாண்மை விட்டு வெளியேறிட்டோம். மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை நோக்கி நாம் நகர்ந்துகிட்டு இருக்கோம். உனக்கு புரியாது இல்ல. பாரம்பரிய மரம் இல்லைன்னா என்ன, அது பூக்கும் காய்க்காது. பறவைகளுக்கு உணவாகாது. பறவைகளுக்கு உணவாகலைன்னா அங்க கூடு கட்டாது. பறவைகள் இனம் அழியும் போது உயிர் பெருக்கம் பல்லுயிர் சூழல் இருக்காது. நீ நல்லா விளங்கணும். நாங்கள் ஓட்டுக்காக நின்னாதான் உன்கிட்ட அதை தரேன் இதை தரேன்னு பேசணும். நாங்க நாட்டுக்கானவர்கள், என் மக்களின் நலனுக்கானவர்கள். நான் சாமியை காப்பாற்ற அரசியல் செய்ய வந்தவன் அல்ல. நாங்கள் வாழ்கிற பூமியை காப்பாற்ற அரசியல் செய்ய வந்த பிள்ளைகள். நாங்கள் கும்பிடுறதுக்கு உனக்கு கோடி சாமி இருக்கு, ஆனா வாழ்றதுக்கு இந்த ஒரு பூமி தான் இருக்கு. எதிர்கால என் பிள்ளைகளுக்கு தூய குடிநீர், தூய காற்று, நஞ்சில்லாத உணவை தர வேண்டும் என்ற துடிப்போடும் தவிப்போடும் இந்த வேலையை செய்யணும். ஆக தரத்திற்கு கல்வியை என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை. கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, இந்த நாட்டின் செல்வங்கள். நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவமோ அது கடைகோடி மகனுக்கும் கிடைக்க செய்வது ஆக சிறந்த மருத்துவம். தண்ணீர் விற்பனைக்கு இல்லை தடை. இதுவரை தண்ணீரை வித்தவனை தூக்கி சிறையில் அடை. எவ்வளவு சம்பாதிச்சாய் அது அரசியத்தில் ஒப்படை குடு. இல்லைன்னா என்ன, அலுவலக அறை பச்சமட்டை. அடிச்சு மூச்சோல உரிச்சு உப்பு தண்ணியை கரைச்சு ஊத்தி விட்டுருவோம். ஆனா ₹1 இல்லாம எல்லாத்தையும் எடுத்து தண்ணி வச்சுக்கிறீங்க சாமி. தண்ணீர் உலக உயிர்களின் உயிர் தேவை. அதை விற்பனை செய்வது போல துரோகம் உலகத்தில் ஒண்ணும் கிடையாது. கொடுமை ஒண்ணும் கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. தண்ணீர் மானுட தேவை மட்டும்தானா? மனிதனுக்கு மட்டும்தானா? அது புல்லு பூண்டு நாய் நரி எறும்பு கொக்கு புலி கரடி சிங்கம் காக்கை சிட்டுக்குருவி எல்லாத்துக்குமானது இல்லையா? நான் நடந்து போற சாலையில பூக்கள்ல வண்ணத்து பூச்சி வந்து உட்கார மாதிரி படத்தை வரைஞ்சு வச்சிருக்கான். ஒரு வண்ணத்து பூச்சியும் பூக்கள்ல உட்கார்றது இல்லை. ஏன்னா வண்ணத்து பூச்சி இல்ல. காடுகளுக்குள்ள பயணம் செய்யறேன் இன்னைக்கு, ஒரு பறவை கூட கத்தல. ஏன்னா இல்ல, செத்துருச்சு. பறவை இல்லைன்னா என்னன்னு பறவை இல்லைன்னா உயிர் பெருக்கமே இல்லையே. தேனி வண்ணத்து பூச்சி இல்லைன்னா பூக்கும் காய்க்காதே. அந்த மகரந்த கடத்தலை செய்கிற உன்னதமான உயிரினங்கள் இல்லையா? அவன் சொல்றான், பார்க்க அருவருப்பா இருக்கிற இந்த உயிர் இருக்குல்ல, இந்த மண்புழு பார்க்க அருவருப்பா சிங்கமா இருக்குல்ல, இது செய்கிற பணியை உலகத்தில் எந்த உயிரினமும் செய்யறாங்கிறான். 40,000 முறை இந்த பூமியை உழுதுங்கிறான். உன்னால நம்ப முடியாத பேரு. மண்புழு மேல மண்ணை சாப்பிட்டு கீழே கழிவ போடுது, கீழே மண்ணை சாப்பிட்டு மேல கழிவ போடுது. தன் வாழ்நாளில் 40,000 முறை இந்த பூமியை உழுதுங்கிறான். அதை கொன்னுட்டு இப்ப போகும்போது இங்கே மண்புழு உரம் கிடைக்கும். முன்னாடி குச்சிட்டு குத்துனா 10-15 மண்புழு வரும், தூண்டில மாட்டி மீனை பிடிச்சிட்டு போகும். இன்னைக்கு தனியா வளர்றேன். எங்க போய் நிக்க போகுதுன்னு நினைக்கிறேன் நீ? தம்பி, இதை உங்க அண்ணனை தவிர யாரும் உனக்கு கற்பிக்க மாட்டான் தம்பி. எனக்கு உன் வாக்கை விட உன் வாழ்க்கை முதன்மையானது. நான் கூடியிருக்கிற உங்களுக்காக அல்ல, உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய தலைமுறைக்காக அரசியல் செய்து கொண்டிருக்கிறவன். எங்க அப்பா நம்மாழ்வார் என்ன அச்சுறுத்துறாங்க?
இன்னைக்கு பிறக்கிற குழந்தைக்கு 25 ஆண்டு கழித்து இந்த பூமியில் வாழ இடம் இருக்காது. இல்லை என்றால் வாழ்கிற இடமாக இந்த பூமி இருக்காதுங்கிற நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? எல்லா குப்பை எல்லா கழிவையும் நீர்நிலையில தான் கொட்டுறான். நீர் நஞ்சாயிருச்சு. எதுக்கு எலும்புல வலிக்குது, முட்டி வலிக்குது, கை வலிக்குது? எதுக்கு வலிக்குது? நீர்ல இருக்கிற அந்த மினரல் நுண்ணுயிரிகள், பூஞ்சை, பாக்டீரியா, காளான்கள், அதுதான் அந்த நீர்ல மனித உடலுக்கு கிடைக்கிற ஆற்றலை தரும். அத மினரல்ங்கிற பேர்ல கொண்டு போறான் இவன். அதனால தாகம் நிற்கும். தண்ணீரால் மனித உடலுக்கு ஒரு ஆற்றல் வரணும்ல, அது வராது. இப்ப எம்சாண்ட்ல இருக்க, மலை மணல்ல இருக்க, மலையை நொறுக்கி நீ வீடை கட்டிவிட்டு மாளிகை கட்டிட்டு ரோட போட்டு எங்க என்ன பண்ணுவ? மழை இல்லை என்றால் மழை இல்லை. தாயின் முளை மார்பில் இருந்து பால் போல பூமி தாயின் மலை மார்பில் இருந்துதான் அருவி, அருவியில் இருந்துதான் ஆறு, ஆறுல இருந்தா நீரு, நீர்ல இருந்தா சோறு, சோறுல இருந்தா வயிறு, வயிறுல இருந்தா உயிர், வாழ்க்கை. நீ என்ன பண்ணுவ? நான் அந்த மலையை பார்ப்பேன். மலை, மலை இயற்கையின் பெருங்கொடை, பெருங்கொடை. அருவி, ஆறு, இப்படி பார்ப்போம். இவன் காசு, பணம், துட்டு, வெட்டு. நம்ம என்ன பண்ணுவோம்? மரம், மரம், மரம் மண்ணின் வரம், அதை வளர்ப்பதே மனிதாரம். மரம், மழை, மரம் என் மூச்சு காற்று, என் மூச்சு காற்று, என் சுவாசம். மரம் பறவை பட்சிகளின் வீடு, அதற்கான உணவு, நிழல். இப்படி நம்ம அது காசு, பணம், துட்டு, வெட்டு, வெட்டிட்டு போயிட்டே இருப்பான். இது மிகப்பெரிய பேரழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. மலைகளை அழிப்பது என்பது நிலம் பாலைவனமாயிரும். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும் நல்லியல் விளந்து நிலம் நடுக்குற்று பாலையனம் படிமம் கொள்ளும்னு நமது சிலப்பதிகாரத்துல நம்ம முன்னவர் இளங்கோவடிகள் பாடிவிட்டு சென்றார். அப்ப முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும் நிலம் நடுக்குற்று பாலையனம் படிமம் கொள்ளும்னா பாலைவனமா மாறிடும். 4 திணை தான் இயற்கை திணை, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். 4வது திணை, 5வது திணை பாலை திணை இயற்கை திணை இல்லை, அது செயற்கையாக திரிவது, உருவாவது. அப்படி உன் தாய் நிலம் பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது. உனக்கு சான்று வேணுமானால் 1000 அடிக்கு கீழே இருந்து தண்ணீரை உறிஞ்சி வாழ்கிற பனைமரம் கழுத்து முறிஞ்சு அப்படி சாகுது என்றால் 1000 அடிக்கு கீழே தண்ணி இல்லைன்னு அர்த்தம். அதனால நாம சொல்லும் போது இவர்கள் சிரிப்பார்கள். ஆடு மாடு மேய்ப்பதை வளர்ப்பதை அரசு பணியாக மாற்றுவேன் என்று சொல்கிறார்களே, நாட்டுக்கோழி வளர்ப்பதை அரசு பணி என்று சொல்றாரே இவர், கற்காலத்துக்கு கொண்டு போகிறார். இக்காலத்தில் மட்டும் நீங்க என்ன செய்றீங்க? படித்தவனெல்லாம் சாராயம் ஊற்றி விற்க விட்டுருக்க டாஸ்மாக் கடையில். எம்எஸ்சி எம்பிஏ படிச்சவங்களாம் சாராயம் ஊற்றிட்டு இருக்கான். ஆடு மாட்டுக்கு ஊசி போடுற மருத்துவர், விலங்கியல் மருத்துவர், அவர் அரசு மருத்துவர். ஆடு மாடு வளர்க்கிற நான் அரசு பணியா இருக்க விடாது. அதுக்காவது வந்து சேரு. அதுக்கும் பீகார்ல இருந்தும் குஜராத்ல இருந்து வந்துட போறேன். வேடிக்கை நடந்துருச்சு. நம்ம வனவிலங்கு காப்பகத்துல இருந்து புளிய வட இந்தியா கொண்டு போயிட்டாங்க. அங்க கொண்டு போயிட்டாங்க. அங்க கொண்டு போயிட்டு அவன் ஹிந்தியிலே பேசிருந்திருக்கான். அது ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. அவன் கண்டுபிடிச்சான். ஒருத்தன் போய் தமிழ்ல பேசியிருக்கான். அது புரிஞ்சுக்கிடுச்சு. அவன் சொல்லுறான், தமிழ் புலியிடாது, தமிழ் புலி. ஆமா, உண்மையிலே நடந்த செய்தியா போட்டிருந்தாங்க. பாலின் சந்தை மதிப்பு பல லட்சம் கோடி இருக்குன்னு உடன் பிறந்தார்களே. நாம பேசும்போது வேடிக்கையா இருந்தது. நாட்டின் பிரதமர் பேசுறாரு டைரி டேல, பால் நாள்ல, பாலில் பல லட்சம் கோடிகள் சந்தை மதிப்பு இருக்கு, பொருளாதாரம் இருக்கு, அதிலே நாம் தற்சார்படையலாம். பாராட்டு. அவர் எதுக்கெடுத்தாலும் பால் ஹே, மாடு ஹே, பீப் எக்ஸ்போர்ட் ஹே அப்படி சொல்றாரு. அதனால இவங்களுக்கு ஹே போடுறாங்க. நம்ம அது போடாதனால அவங்களுக்கு சிரிப்பாரு. ஆட்டுக்கறி கிலோ 1500 ரூபாய் ஆயிடுச்சு. ஆடு மாடு வளர்க்க அசிங்கப்பட்டு கிடக்குற. முதல்ல என்ன வேலை பார்த்த? வேட்டையாடி சாப்பிட்ட, அப்புறம் வளர்த்து சாப்பிட்ட, அப்புறம் வேளாண்மை தான் செஞ்ச. வேளாண் என்பது நமக்கு தொழில் இல்லை, நம்ம பண்பாடு, நமக்கு ஒரு வாழ்வியல். எல்லாரும் ஒருத்தன் கையேந்துவான். ஒருத்தட்டே உலகத்துல கையேந்தாமல் வாழ முடியுமானால்
அது வேளாண்குடி மக்களால் மட்டும்தான் முடியும். எல்லா மனிதர்கள் செய்கிற தொழிலை செய்கிறார்கள், வேளாண்குடியினர் மட்டும்தான் தெய்வத்தின் தொழிலை செய்கிறான். அதனாலதான் எங்கள் மறைபாடு உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். உழ்வார் உலகிற்காணி அட்டாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்துனது, சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழன்றும் உழவே தலைன்னு வருது. அது வேளாண்மை விட்டு எல்லாம் வெளியேற வேண்டியதாயிடுச்சு. 2 ஏக்கர் நிலத்தை ஒரே நாள்ல அறுப்போம். இன்னைக்கு 1 ஏக்கர் நிலத்தை 1 வாரம் இருக்கிறோம். ஏன்னா ஆள் இல்ல. ஆள்லாம் எங்க வீட்டுக்கு போயிருந்தப்ப என் தங்கச்சி எங்க அண்ணி எல்லாம் சொல்றாங்க, உங்க அம்மாவை கேட்டீங்களா 100 நாள் வேலைக்கு ஏன் போனாங்கன்னு. ஏமா போனீங்கன்னா சிரிக்கிறாங்க. எல்லாரும் போயிட்டாங்கப்பா, ஒரு ஆளா வீட்டுக்குள்ள எவ்வளவு நம்பா இருக்கிறது, பேச்சு துணைக்கு ஆள் இல்ல. அப்புறம் இந்த மரத்தை நல்ல உட்காந்து எல்லாரும் பேசினாங்க, நானும் போய் பேசிட்டு வந்தேன். திட்டத்தை செயல்படுத்தணும்ல. 100 நாள் வேலை திட்டத்தின் மூலம் தூர்வாரிய குளங்கள், சீரமைக்கப்பட்ட ஏரி, மேம்படுத்தப்பட்ட சாலை, நட்டு வளர்த்தப்பட்ட மரங்கள், இத்தனை ஆண்டுகள்ல எத்தனை கோடி மரத்தை நட்டு வளர்த்திருக்கலாம். அப்ப நோக்கம் இருக்கிற தலைமை நாட்டை ஆளணும்ல. அப்ப என்ன, மனித உடல் ஆற்றலை, அறிவு ஆற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கணும். அந்த நாடுதான் வாழும் வளரும். நீங்க சோம்பி இருக்கிறதுக்கு காசு கொடுக்குறீங்க, இப்ப அதுக்கும் சம்பளம் போடல, 100 நாள் வேலைக்கும் சம்பளம் போடல, காசு இல்ல, மணி நகி. ஆனா பேனா வைக்கிறதுக்கு, பென்சில் வைக்கிறதுக்கு, சமாதி கட்டுறதுக்கு காசு நகி, காசு இருக்கு, அதுக்கெல்லாம் காசு இருக்கு. ஐயா எடப்பாடி பழனிசாமி பொங்கலுக்கு 1200 கொடுத்தாரு. இவர் எதிர்கட்சியா இருக்கும்போது 10 5000 கொடுக்கணும். கடைசி இவர் வந்தவன 1000 ரூபாய்ன்னு, இவர் அதெல்லாம் 10 நீங்க 5000 கொடுக்கணும். என்னமோ இவங்க பரம்பரை சொத்தை விட்டு எடுத்து கொடுக்குற மாதிரியே நம்மளாம் அவருக்கு இவர் நல்லது வல்லது. ராஜராஜன் சோழன் பரம்பரை எல்லாம் பலாயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தை விட்டு எங்களுக்கு எங்க காசை எடுத்து திருடி பைத்தியக்கார கூட்டமே. தீபாவளி அன்னைக்கு 600 கோடிக்கு குடிக்கிறான் ஒரு நாளைக்கு, ஒரே நாளைக்கு. ஒரு ஆண்டு ஒன்றுக்கு 50,000 கோடிக்கு குடிக்கிறார்கள். 50,000 கோடிக்கு குடிக்க காசு வச்சிருக்கணும், எதுக்கு இலவசம் கேட்டா பதில் இல்லை. நீ வந்தா என்ன செய்தா சீமான், இலவசங்கிற சொல்லே ஒழிச்சுட்டு. 2 தான் இருக்கணும், கல்வி ஆகத்தரத்துக்கு இருக்கணும், மருத்துவம், குடிநீர் விநியோகம் பண்ணணும், இலவசமா மக்களுக்கு கொடுக்கணும், தூய குடிநீரை கொடுக்கணும். தனி முதலாளியால முடியும், குடுவையில போத்தல் அடைச்சு விற்க முடியும். இவ்வளவு பெரிய அதிகாரத்தை பெற்றுக்க அரசால முடியாதா? அது உனக்கு இன்னும் பேராபத்து இருக்கு. திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடெல்லாம் சுயஸ் வந்துட்டான். சுயஸ் அவன் நீ என்ன பண்ண வந்துருமில்ல, அவன் நீ உன் தோட்டமா இருக்கலாம், கிணறு நீ வெட்டக்கூடாது, தண்ணி நான் தான் கொடுப்பேன். பிரிட்டன்ல என்ன செய்யுது, தூய குடிநீரை கொடுக்குது மக்களுக்கு, இலவசமா கொடுக்குது. அவன் கழிவேறையில இருக்கிற குழாயிலேயே தண்ணீரை குடிச்சிட்டு போவான், அவ்வளவு தூய்மையா கொடுக்குது. அவன் ஒரு தம்பிகிட்ட பேசுறேன், என்னடா அப்படின்னா, மருத்துவமனையில போய் இருந்தேன் 2 நாள் இருந்தேன்னு. ஏன்டா உடம்பு இல்லைன்னு, சும்மா ஓய்வா இருக்கலாம், அது நட்சத்திர விடுதிமா இருக்குண்ணே, 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குண்ணே, அதனால நம்ம போய் பார்த்து அப்படியே ஓய்வு எடுத்துட்டு வந்தேன். நம்ம மருத்துவமனைக்குள்ள போயிடக்கூடாது, அங்கிருந்து பிணவரைக்கு தான் அனுப்புவாங்க. ஆமா, என் தம்பிகள் எல்லாம் மருத்துவர் இருக்காங்கல்ல, சோதிச்சுட்டு அந்த மாத்திரை மட்டும் வெளியில வாங்கிக்கலாம். ஏப்பா அப்படின்னா, வேணாம்னே. ஏன்டா தம்பி, 1 வாரத்துல குணமாகிறது 1 மாசம் ஆயிருமே. வேணாம், தயவு செய்து வேணாம். மருந்துகள் தரமாக இருந்தால் மருத்துவமனையில் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கும், மருத்துவம் தரமாக இருந்தால் மருந்து கடைகளின் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கும். 2ம் குறையிலே. அப்போ ஒன்னா ரெண்டா, 1 பிரச்சனையா 2 பிரச்சனையா, எல்லாமே பிரச்சனை, எதுவும் தீர்க்கப்படல. ஆசிரியர்கள் போராட்டம், ஒப்பந்த பணியாளர்கள் நிரந்தர பணியாக்குங்கிறாங்க.
அரசு ஓய்வு 58 வயசுல ஓய்வு பெறும் வயசு வச்சிருந்தாங்க. 58 வயசுல ஓய்வு பெற்று வந்துட்டீங்கன்னா அவங்க ஓய்வூதியம் கொடுக்கணும். அவங்க சம்பளத்துல இருந்து பிடிச்ச வச்சாதான் எடுத்து கொடுக்கணும். ஆனா அது காசு இல்ல. அதனால 58 59 வயசாகினாங்க. இப்ப கூட ஒரு 60 வயசாகிட்டாங்க. அதனால படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிற இளைஞன் அப்படியே காத்திருக்கான். இப்ப ஓய்வு திரும்பி வந்து அவங்க ஓய்வூதியம் கட்டு போராட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. ஏன்னா காசு இல்ல. காசுலாம் எங்க இருக்கு? அரசாங்கத்திடம் இல்லை, அரசாங்கத்தை நடத்த ஒரு இடத்துல இருக்கு. அதான் இருக்கிற பிரச்சனை தான், முதன்மையான பிரச்சனை அதுதான். அதனால இந்த தேர்தலை நாங்கள் எப்பவும் போல இது ஒரு மாறுதலா தான் பார்க்கிறோம். எங்க பலம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு இருக்கிறது கடுமையான உழைப்பு ஒன்றுதான். அதை ஈரோடு கிழக்கு தொகுதியில் முழுக்க முழுக்க எங்கள் உழைப்பை கொட்டுவோம். நாங்க தட்டாத கதவில்லை, சந்திக்காத உறவுகள் இல்லை என்று ஒவ்வொருத்தரையும் சந்திப்போம். நான் சொன்ன பத்திரிகையாளர்கள் கூட நீங்க பாருங்க, தினம் உங்களை கும்பிட்டுக்கிட்டே இருப்போம் பாருங்க. அதனால நாம் கடுமையாக உழைத்து வெல்லணும். இது இந்த மாற்றத்திற்கான விதையை இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் வாழ்கிற இன உறவுகள் விதைப்பார்கள் என்று நான் நம்புறேன். கடந்த முறை நீங்க 34 விழுக்காட்டு மக்கள் வாக்கு செலுத்த வரல. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த ஜனநாயகத்தின் மேல உங்களுக்கு வெறுப்பா? தேர்தலில் போட்டியிடுகிற வேட்பாளர்கள் மேல வெறுப்பா? ஆண்ட கட்சிகள் ஆளுகிற கட்சிகள் மேல வெறுப்பு இருந்தாலும் ஒரு சிறு அதிகாரத்தை கூட பெறாத எங்கள் மேல உங்களுக்கு என்ன வெறுப்பு? உங்களுக்காக உங்களோடு நின்று ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள், எங்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை நீங்கள் தர வேண்டும். நாங்கள் வேட்பாளர்களை பல முறை இந்திய நாட்டின் அமைச்சராக கூட இருந்துட்டாங்க ஐயா EVKS இளங்கோவன் அவர்கள். அவருக்கு வாக்கு செலுத்தி என்ன ஆக போகுது சொல்லுங்க? எந்த மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? ஆனால் என் தங்கைக்கு நீங்க வாக்கு செலுத்தினீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எங்களால் ஏற்படுத்த முடியும். இளங்கலை அறிவியல் ஆடை வடிவமைப்பு படித்திருக்கிறார்கள் தங்கை மேனகா அவர்கள். மிக எளிய மகள், மொழிப்பற்று இனப்பற்று கொண்ட ஒரு பெண்மகள். அதனாலதான் அவரை நிறுத்திருக்கு. எனவே உங்கள் மதிப்புமிக்க வாக்குகளை எளிய பிள்ளைகள் எங்களுக்கு தந்து வெற்றி பெற செய்ய வேண்டும். அது ஐயா ஸ்டாலின் அவர்கள் முன்னாடி சொன்னாங்கல்ல, அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது முடியட்டும் விடியட்டும் முடியட்டும் விடியட்டும். நாங்களும் அதே சொல்றோம், உங்களுக்கு முடியட்டும், ஈரோடு கிழக்குல எங்களுக்கு விடியட்டும். இன்னைக்கு போயிட்டு திருப்பி வருவேன், கடுமையா வேலை செய்யறத பார்ப்பேன். நான் பார்க்கணும், வேலை செய்யணும். நாம் சந்திக்காதவர்களே இல்லை என்ற நிலையை உருவாக்கணும். இந்த பிள்ளைங்க பாவம் ரொம்ப நாளா கத்திட்டு கிடக்குறாங்களே, இவங்களுக்கு போட்டுருவோம் வாக்கைன்னு நினைக்கணும். காசை கொடுப்பாங்க, அது வாங்கிட்டோம். நான் கேட்டேன், பெரியம்மா சின்னம்மாட்டெல்லாம் ஏமா காசு வாங்குறேன்? வீடுப்பா, எவன் எதையும் செய்யறதில்ல, இதையாவது வந்துட்டு போட்டு. அவங்க அதான் சொல்றாங்க, நம்மகிட்ட சொல்றாங்க. அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம காசு தானே கொள்ளையடிச்சு வச்சிருக்கேன், அதுல கொஞ்சம் கொடுத்துட்டு போட்டும் போ. அதனால என் தம்பிமா காசு வாங்காதீங்கன்னா கோவச்சிருவாங்க. அந்த குமாரபாளையத்தில் தான் நினைக்கிறேன், ஏதோ ஒரு ஊர் தொகுதியில அந்த தெருவில் காசு கொடுத்துட்டு எங்க தெருவில் காசு கொடுக்காம போயிட்டாங்கன்னு வீதியில மக்கள் போராடினாங்க. அப்ப நினைச்சேன், சிறந்த போராட்டம். உரிமையை விட்டு கொடுக்க முடியல, உரிமைக்காக களத்தில் நிக்கிறான். கேரளால அதிமுக போய் 2 தொகுதியில போட்டிடுச்சு. இங்க இருக்கிற பழக்கத்துல அங்க போய் காசு கொடுத்தாங்க, கட்ட விளக்கமாறு எடுத்து அடிச்சு கட்டிட்டாங்க. அந்த விழிப்புணர்வு, அந்த தெளிவு நமக்கு இன்னும் வரல. அடர்த்தியான வறுமை இருக்கு.
ஆனால் 5க்கும் 10க்கும் அந்த உரிமையை விற்க கூடாது. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு, மதிப்புமிக்க நம் உரிமையை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது அவமானகரமானதுங்கிறாரு. தெய்வ திருமகன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள், வாக்குக்கு காசு கொடுக்கிறவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு வாக்கை செலுத்துகிறவன் தேச துரோகிங்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கணும். இதே பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேசியதற்கு காங்கிரஸ்காரங்க அப்ப வாக்குக்கு காசு கொடுக்குறாங்க. காசு கொடுக்குது. இவர்கள் வென்று விடுகிறார்களே, ஆனால் எதற்காக இந்த காங்கிரசார் ஓட்டுக்கு 2 ரூபாய் கொடுக்கிறார்கள்? 7 மலை தாண்டி 7 கடல் தாண்டி 7 மலையான எதற்கு துணை கலைக்க வேண்டும்? அதை கொண்டாந்து படத்துல அடிச்சு சத்தி வாங்குறது 7 மலை படத்துல அதை சொல்றாரு அவரு. இவங்க இப்ப அதை விட்டாங்க, பால்ல அடிச்சு சத்தி வாங்கிறாங்க, இல்லைன்னா புள்ள தலையில அடிச்சு சத்தி வாங்கிறாங்க. மாறி போட்டுருவாங்க, காசை வாங்கிட்டு சீமானுக்கு போட்டா. இந்த வாட்டி அந்த பூச்சாண்டி வேகாதுன்னு நினைக்கிறேன். சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும், சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும். பிஜேபிக்கு போடாதீன்னு சொல்லுங்கடா, அதுக்கு சீமானுக்கு போட்டா பிஜேபி. இது ஒரு புதிய தத்துவமா இருக்கு. நான் கூட கேட்டேன், என் வீட்டுல லைட் சுவிட்ச போட்டா என் வீட்டுல தான்டா லைட் எரியும், ஏன்னா கொடுமையா இருக்கு அப்படின்னு. அதனால எத்தனை பேர் களத்துல நில்லாலும் களம் நம்முடையது. நாம் வென்றால் என்ன செய்வோம்னு சொல்றதுக்கு நம்ம இடத்த கோட்பாடு இருக்கு, கொள்கை இருக்கு. மற்றவங்க கிட்ட ஒண்ணும் இல்ல. நீ வேணா பாரு, இந்த மாதிரி மேடை போட்டு யாரும் பேச போறது இல்ல. இருட்டுக்குள்ள போனீங்கன்னா ஒரு சந்துக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு அப்படி கணக்கு எழுப்பாங்க, திருட்டுக்கோழி பிடிக்கும். இந்த மாதிரி எத்தனை வாக்குமா அடையாள அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை காட்டணும். ஏன்னா ஏமாற மாட்டாங்களாம். குடிவாரி கணக்கெடுப்பு எடுங்கிறேன், சாதிவாரி நீ கணக்கெடுப்பு எடுத்து எனக்கான இடப்பங்கீடை கொடுங்கிற. அது எடுக்க முடியாது. ஆனா வீட்டுக்கு வீடு எத்தனை வாக்கு இருக்குன்னு மட்டும் கணக்கெடுக்க தெரியும். என்ன நீ கவுண்டர் எவ்வளவு, நான் என்ன முதலியார் எவ்வளவு, என்ன இஸ்லாமியர் எவ்வளவு, என்ன கோனார் எவ்வளவு, நாடார் எவ்வளவு, தேவர் எவ்வளவு, தேவர் கல்லர் எவ்வளவு, மரவர் எவ்வளவு, அகமுடைய எவ்வளவு, என்ன உடையார் எவ்வளவு, என்ன பிள்ளைமார் எவ்வளவு, என்ன எண்ணி கொடு, எடுத்து கொடுக்காத, அள்ளி கொடுக்காத, அளந்து கொடு. 100 பேர் இருக்கிற இடத்துக்கு 10 பேர் சாப்பாடை அனுப்பாதே, 10 பேருக்கு 100 பேர் சாப்பாடை அனுப்பாத. 10 பேருக்கு 10 பேர் சாப்பாடை கொடு, 100 பேருக்கு 100 பேர் சாப்பாடை கொடு. நீ எடுக்க மாட்டீர்கள், கணக்கெடுக்க மாட்டீர்கள். ஏன்? நீங்கள் எவ்வளவு காலம் எங்களை ஏமாற்றி இருந்தீர்கள் என்று எங்களுக்கு தெரிந்துவிடும். எல்லாருக்கும் உண்டானது எல்லாருக்கும் கிடைக்கணும்னா நாங்க இட ஒதுக்கீடு அல்ல, அதற்கு பெயர் இட பங்கீடு, பகிர்வு. இந்த பீகார்ல நிதிஷ்குமார் எடுத்துக்கிட்டு இருக்காரு, சமூக நீதி பேசுனீங்க, ஆவுன்னா பெரியார் மண்ணுன்னீங்க. எங்க வாயில தான் மண்ணு விழுகுது. எப்படியே ஒருத்தர் எழுதியிருக்கிறான், மணல் அள்ளி கொண்டு போகுது லாரி, பின்னாடி உதயசூரியன் படம் இருக்கு, அந்த லாரியில கீழே பெரியார் மண் போய்கொண்டு இருக்குதுன்னா ஒரு தம்பி பதிவு போடுறான். உட்கார இதனால அதெல்லாம் நம்ம வந்துதான் எல்லாருக்கும் உண்டானது எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் எண்ணிதான் கொடுக்கணும். அப்புறம் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் ஒரு கதை கொண்டாடுறாங்க. அதுக்கு 10 விழுக்காடு போட்டுருக்கான். அதுக்கு வார்த்தை தெரியல, முன்னேறிய வகுப்பினர், அதாவது முன்னேறிய சாதி. அவன் தான் முன்னேறிட்டான பிறகு இடஒதுக்கீடு, அதுக்கு பதில் இல்ல. இல்ல பொருளாதாரத்துல பின்தங்கிட்டான், அப்ப பின்தங்கிட்டான்ல வகுப்பு எப்படா முன்னேறும்? டேய், வகுப்பு எப்படி முன்னேறும்? ஒருத்தன் கல்வி கற்று அதுக்கேற்ப வேலையை பெற்று அதுக்கேற்ப ஊதியத்தை பெற்று வளர்வதுதான் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு. சாதி எப்படி முன்னேறும்? சாதி முன்னேறுமா? கொடுமை. அந்த இடப்பகிர்மானம்ங்கிறது எதுக்கு வந்தது? ஏழை பணக்காரனுக்காக அல்ல. இந்த தெருவில் சீமான் நடக்கக்கூடாது என்று சொன்னது ஏழைங்கிறதுக்காக இல்ல. நான் தாழ்ந்தவன், தாழ்த்தப்பட்டவன், எலிசாதி, சூத்திரன், பஞ்சமன் என்று பட்டத்தை கட்டித்தான் என்ன இந்த தெருவுக்குள்ள வராத, இந்த குளத்துல குளிக்காத, இந்த கோயிலுக்குள்ள போகாத. என்ன
அப்ப எந்த சாதியின் அடிப்படையில் எனக்கான கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்டதோ அதன் அடிப்படையிலே அதை திருப்ப கிடைக்க பெற வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம். அதை புரிஞ்சுக்கணும். எனவே அறிவு சார்ந்த எனது பெருமக்கள், என் அன்பு உறவுகள், யாரையும் நம்பாமல் உங்களை நம்பி நிற்கிற பிள்ளைகள், எங்களை கவனியுங்கள். நாங்கள் முன்வைத்து பேசுகிற அரசியலை உற்று நோக்குங்கள், கவனியுங்கள். நாங்கள் வானத்தில் இருந்து இந்த பூமியை மீட்க வந்தவர்கள் அல்ல, உங்கள் வயிற்றிலிருந்து வந்தவர்கள். அதுவும் உங்களிடமிருந்து உங்களுக்காகவே வந்தவர்கள், எந்த பின்புலமும் அல்ல. ஐயா கருணாநிதியின் மகன், அப்புறம் அவருடைய பேரன், அப்படி வந்தவன் இல்லை. நாங்க எளிய பிள்ளைகள். ஆனால் அதனால்தான் இந்த மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்தோம். புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்ற முழக்கத்தை முன்வைத்தோம். புதிய தேசம் என்ன? பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணி அடிமைத்தனம், வன்புணர்வு, மதுமத போதை, இது ஏதுமற்ற ஒரு தூய தேசம். அதுதான் நாங்கள் காண்கிற தமிழ் தேசம், புதிய தேசம். தமிழர் நாட்டை தமிழர் ஆளணும்னு சீமான் சொல்றாரு. ஆமாம், என்னுயிர் தமிழ் வாழ வேண்டும் என்றால் தமிழன் இந்த நாட்டை ஆள வேண்டும். தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி. மொழிஞாயிறு தேவனை அப்பாவானர். தமிழ் மீட்சி வர வேண்டும் என்றால் தமிழர்கள் நாங்கள் எழுச்சி வர வேண்டும். எழுச்சி வர வேண்டும் என்றால் அரசியல் படை, அரசியல் வலிமை வேண்டும். அரசியல் வலிமை இருந்தால்தான் அதிகார வலிமை வரும். அதிகார வலிமை இருந்தால்தான் இதையெல்லாம் சரி செய்ய முடியும். என் மலையை, என் காட்டை, என் மேட்டை, என் நீரை எல்லாவற்றையும் காப்பாற்ற வேண்டும் என்றால், காக்க வேண்டும் என்றால், வருங்கால தலைமுறைக்கு வைத்துவிட்டு போக வேண்டும் என்றால் அதெல்லாம் செய்யணும். அதுதான் இவ்வளவு அரும்பாடு ஆற்றுகிறோம். எங்களுக்கு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு தன்னலம் தான், ஒரே ஒரு தன்னலம் தான். அது நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்தின் நலம்தான். எனவே அன்பு உடன் பிறந்தார்கள் என் அருமை பெற்றோர்கள்.